என்ன புரியுது? நிறைய இருக்கு. நீ பாரு, நான் ஆர்டர் பண்ணி 1/2 மணி நேரம் இருக்கு. என்ன கேட்க நீ எதுக்கிட்ட ஆர்டர் பண்ண? நானும் சாப்பிட்றேன். சூப்பரா இருக்கா? ஆனால் வந்தது 2 பேர். ஆர்டர் இவ்வளோ எல்லாம் சாப்பிட்றோம்மா. சாப்பிட்டு தான் நீ கிளம்புறேன். எவ்வளோ வேணும்? 150 ரூபா. மொத்தத்துக்கு 150 ரூபா. என்ன பார்த்துட்டு இல்லைம்மா, நீ தான் கொடுத்துருக்குற. என்னது ஆர்டர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். லஞ்சுக்கு வந்துருக்குங்க. ஆமாம், இன்னைக்கு வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்ததுனால தான் போயிட்டு இப்போ இந்த செயின் அது இது நிறைய இன்றைக்கி எல்லாம் ஷாப்பிங் ரொம்ப அதிகம். சரி அம்மாவுக்கு ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட் டைம் நம்ம ஃபஸ்ட் டைம் நிறைய டைம் வந்திருக்கோம். இப்போ லாங் பிரேக் ஆஃப்டர் லாங் பிரேக் அப்புறம் இப்போ தான் நீங்கள் வந்து வேலையில் வந்து எப்போவுமே நம்ம உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி தான் அம்மாவுக்காக வெளியே வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஜஸ்ட் இதை மெனுக்காரை கொடுத்துட்டாங்க, உட்காந்து பார்த்துட்டு என்ன புரியுது? நிறைய இருக்கு. நீ பாரு, நான் ஆர்டர் பண்ணி 1/2 மணி நேரம் இருக்கு. என்ன கேட்க நீ எதுக்கிட்ட ஆர்டர் பண்ண? நானும் சாப்பிட்றேன். நான் தானே திங்கிறேன். சரி, இது வந்து ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் வெரைட்டியாக போகலான்ட்டு நீங்கள் ஆர்டர் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் ஹாட் அண்ட் சோப் சிக்கன் சூப். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி சாப்பிட்றோம். இந்த ஃப்ளேவர் ஒன்ஸ் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு லெவல் இருக்கும். ஹாட் அண்ட் சோப் சிக்கன் சூப்பு, அப்புறம் வந்து ஜப்பான் சிக்கன். இது வரைக்கும் அது மட்டும்தான் நான் தொடாது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்பில் போகலான்ட்டு ஜப்பான் சிக்கன் போயிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரானில் தொக்கு. ப்ரான் தொக்கு. ப்ரான் சாப்பிட்ருக்கேன். அம்மா ப்ரான் சாப்பிட்றதில்ல, சாப்பிட்றதில்ல. அதனால தான் எனக்கு ப்ரான் தொக்கு. தென் வந்து ரைஸ் வேணாம், ரைஸ் அன்னாடி சாப்பிட்றோம். ரைஸ் தின்னு சாய்ச்சி போச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அம்மாவுக்கு புல்கா, சப்பாத்தி கேட்டால் இல்லைன்ட்டாங்க. அதனால் புல்கா, எனக்கு வந்து பட்டர் ரொட்டி அது போயிருக்கும். இப்போ உனக்கு பட்டர் ரொட்டியா? பட்டர் ரொட்டி அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது லிஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கேன் தெரியல. இப்போதைக்கு இதுங்க நீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது வேணா போகலாம். வேணும் அப்புறம் மறுபடியும் ஆர்டர் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், வரட்டும். சூப் தான் முதல்ல கொண்டு வர சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. சூப் வந்தாச்சு. நீ சாப்பிட்ருக்கலாமா? ஏற்கனவே வாங்கி கொடுத்தானே உனக்கு. சாப்பிட்டுக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாரு. சூப்பராக இருக்கா? ஓகே, சரி சரி, நானும் அப்படியே குடிக்கிறேன். நம்ம எல்லாம் வந்துடுச்சா? எல்லாம் வந்துடுச்சுமா. எது எதுவும் கண்டுபிடி பார்க்கலாம். இது என்ன? பட்டர் ரொட்டி. பட்டரு. இது புல்கா. இது வந்து ஜப்பான் சிக்கன். இது வந்து ப்ரான் தொக்கு. ப்ரான் தொக்கு. ஆனால் வந்தது 2 பேர். ஆர்டர் இவ்வளோ. எல்லாம் சாப்பிட்றோம்மா. சாப்பிட்டு தான் நீ கிளம்புறேன். எத்தனை நேரம்? ஆமாம், எத்தனை நேரம் ஆனாலும் சரி பொறுமையாக உட்காந்து உருண்டு பரண்டாவது மொத்தமாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புறோம். அவ்வளோதான், பொறுமையாக சாப்பிடு. என்ன ஆக போகுது? அவ்வளோதான். சூப்பர் முதல் முடி. அது முதல் குடிச்சிக்கலாம். இதுல சூடு ஆறிடும். எப்படிமா இருக்கு ப்ரான் தொக்கு? ரொம்ப டேஸ்டாக இருக்குது. அந்த இது போய் ஜப்பான் சிக்கன் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்வீட்னஸ் நல்லா இருக்குது. ஆமாம், அது ஸ்வீட்டாக இருக்கும். அதான் முந்திரி இதெல்லாம் அரைச்சி போடுறது. அதுதான் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? அருமையாக. சரி, அப்போ நான் சாப்பிட ஆரம்பிக்கலாமா? சாப்பிட்டு ஏசாமி, பில்லு வந்துடுச்சா? வந்துடுச்சேன். எவ்வளோ வேணும்? 150 ரூபா. மொத்தத்துக்கு 150 ரூபா. நான் என்ன நினச்சிட்டு இருக்கிறேன்? ஒன்றும் தெரியாதவங்க நினச்சிட்டு இருக்கிறியா? ஒரு ஐட்டம் வாங்கினாவே சூப்பே 150 ரூபாய்க்கு மேலே வர. பாரு, அது எவ்வளோவா இருந்தால் என்ன, நான் தானே கொடுக்குறேன். நீயா கொடுக்க போகிற? சாப்பிட்டு நல்லா இருந்துச்சா? சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சா? அதோட முடிச்சு போகணும். பில்லெல்லாம் வந்து நான் 2 வருஷமாக அங்கே பெரிய கஷ்டப்பட்ட உங்களுக்கே தெரியும். அதுலேருந்து எல்லாம் ரிலீஃப் ஆகி வெளியே வந்துச்சு. நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்க வேண்டியதுன்னா அவ்வளோதான். பில்லு பே பண்ணிவிட்டு அந்த ப்ரான் மட்டும் திங்க சாப்பிடவே முடியுங்க. ரொம்ப ஆனால் நல்லா ஆர்டர் ஹெவி ஆயிடுச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதனால் முடியலன்னு சொல்லிட்டு பார்சல் போட்டோம். சரி, ஓகே, நம்ம பில் பே பண்ணிட்டு கிளம்பலாம். இன்னும் நிறைய வேலை இருக்குங்க. ஆமாம்.